மோடி அரசாங்கத்தை அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள், ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய செயல்பாடுகள் மோடி அரசாங்கத்தை நடுங்க வைத்தது என்று சொன்னால் அது மிகையாகும். நேற்று ஒரு பெரிய ஜோக்கு என்னன்னா, ஜூலை 25 அரசமைப்பு சட்டம் படுகொலை செய்த நாள் என்று இனி ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்க போகிறோம் என்று இந்த மோடி அரசு அறிவித்திருக்கிறது. இது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்வதை விட வேற என்ன சொல்ல முடியும்? 3 கிரிமினல் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்த பாஜகவுக்கு ஜூலை 25 கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசமைப்பு சட்டம் படுகொலை நாள் என்று அனுஷ்டிக்கவும் என்று சொல்வதற்கு எந்தவித அருகதையும் யோகியதையும் தகுதியும் அறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. உண்மையிலேயே தீவிரவாதத்தில் ஈடுபடுபவர்கள் அரசாங்கத்தை என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை இல்லை, இந்திய அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈடுபடுபவர்களை இவர்கள் இந்த சட்டங்களிலே வழக்கு பதிவு செய்கிறார்களா என்றால் இல்லை. ஸ்டேன் சாமி போன்ற மனித உரிமை காப்பாளர்களுக்கு மீது மட்டும்தான் இந்த சட்டம் எப்போதுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலைமை தொடருமே ஆனால் UAPA சட்டங்களை மத்திய அரசாங்கமோ இல்லை எந்த அரசாங்கமோ தவறாக பயன்படுத்த முடியாது. நிச்சயமாக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் வேறொன்றும் இல்லை. நான் மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் நான் பலவீனமானவன் அல்ல, பலமிக்கவன் என்பதை காட்டுவதற்காகவே ஒன்றிய அரசு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை. தமிழகத்தில் மட்டும்தான் ஸ்டான் சுவாமி வெறும் ஒரு இயேசு சபையை சார்ந்தவர் என்ற முறையில் பார்க்காமல் அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தினுடைய வெவ்வேறு நகரங்களில் அவருடைய அஸ்தி வரும்பொழுது மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார்கள் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். எனக்கு முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லோயோலா கல்லூரியில் அவருக்கு மரியாதை செலுத்தியதை ஞாபகப்படுத்தினார்கள். அதையும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தினுடைய வரைவை பயன்படுத்த முடியாதா தமிழக அரசு என்ற கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி மூத்த தலைவர்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். இங்கு இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பீமா கோரேகான் வழக்கை குறித்தும் ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து இந்த வழக்கில் கொடிய ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அந்த கொடுங்கோன்மைகளை பற்றி விரிவாக அன்பர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் அவருடைய அதாவது அவருடைய கைது நடவடிக்கைக்கு முன்பு அவர் கைது செய்யப்படுவார் என்ற செய்திகள் பரவி வரக்கூடிய காலகட்டத்தில் சென்னைக்கு வந்திருந்தார். அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அவர் தொடர்ந்து மக்களுக்காக, குறிப்பாக ஜார்க்கண்ட் மக்களினுடைய, அந்த பழங்குடி மக்களினுடைய நிலைமைகளை குறித்து, அவர்கள் படக்கூடிய துயரங்களை குறித்து, எந்த விதமான நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் இல்லாத சூழலிலும் மக்கள் எப்படி ஒன்று சேர்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாகவே எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அந்த நேரத்திலே தான் அவர் மேசை மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு டம்ளர் தண்ணீரை குடிப்பதற்காக அவர் அதை தூக்கும்போது அவருடைய கை நடுநடுங்கிய அந்த காட்சி இன்னும் என்னுடைய உள்ளத்தில் பசுமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகவும் பலவீனமான ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக, மோடி அரசாங்கத்தை அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள், ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய செயல்பாடுகள் மோடி அரசாங்கத்தை நடுங்க வைத்தது என்று சொன்னால் அது மிகையாக.
அவருடைய கைதினுடைய பின்னணி என்ன, அதை நான் சொல்வதை விட அவரே ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கின்றார். அவர் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு காணொளி வெளியிட்டார். அந்த காணொளி அக்டோபர் 6, 2020 பதிவு செய்யப்பட்டது. அதற்கு 2 நாட்கள் கழித்து தான் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த காணொளியில் அவர் சொல்கிறார், they want to put me out of the way அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய பாதைக்கு குறுகலாக நான் இருக்கக்கூடாது, என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி அவருடைய குரல் தளர்ந்த குரலாக இருந்தாலும் கூட நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தன்னை ஏன் இலக்காக வைத்து செயல்படுகிறது என்பதை பற்றி அதில் அவர் குறிப்பிடுகின்றார். என்ன செய்து விட்டார்? நடுங்கும் கைகளுடைய ஃபாதர் ஸ்டான் சாமி ஏன் மோடி அரசாங்கத்தை நடுங்க வைத்தார் என்றால், அவர் பணியாற்றிய ஜார்க்கண்டில் ஏறத்தாழ 3000க்கு மேற்பட்டவர்கள் அந்த பழங்குடி மக்கள் மாவோயிஸ்டுகள் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஃபாதர் ஸ்டான் சாமி இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுடைய தனி விவரங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டார். அந்த அறிக்கை சொன்னது, மாவோயிஸ்டுகள் என்று கைது செய்யப்பட்ட அந்த அப்பாவி பழங்குடி மக்களில் 97 விழுக்காட்டினருக்கு மாவோயிஸ்டுகளுக்கும் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆதாரபூர்வமான ஆவணங்களை ஃபாதர் ஸ்டான் சாமி வெளியிட்டார். இது நரேந்திர மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை குறிப்பிட்டது. வெறுமனே இந்த அறிக்கையை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் ஜார்க்கண்டில் ஒரு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கையும் தாக்கல் செய்தார். இப்படியான ஒரு நிலையிலே தான் அவர் மீது அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இந்த அப்போது 83 வயதாக இருந்த ஸ்டான் சுவாமியை கைது செய்கிறார்கள். அப்படி அந்த கைது செய்யப்படும் போது பீமா கோரேகான் வழக்கில் அவரை கைது செய்கிறாங்க. அவருக்கு மும்பையை சேர்ந்த வழக்கறிஞர் மிகிர் தேசாய் நண்பர். கைது செய்யப்படுவதற்கு முன்பாக எனக்கு முன்னர் விரிவாகவே தோழர் திருமுருகன் இதை பற்றி சொன்னார். பல நாட்கள் அவருடைய வீட்டுக்கு பல்வேறு வகையான தொல்லைகளை கொடுத்து அவருடைய லேப்டாப்பை, பிறகு அவருடைய ஹார்ட் டிஸ்க், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை இதெல்லாம் சோதனை செய்யக்கூடிய அந்த சூழலில் அதில் எப்படி கடிதங்கள் எல்லாம் அந்த லேப்டாப்பில் அவருடைய கணினியில் ஒரு மோசமான உளவு மென்பொருளை பயன்படுத்தி அவர் இல்லாத கடிதங்களெல்லாம் அதில் எப்படி பதிவு செய்யப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்னார்கள். இதற்கு பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்த பிறகு கூட மோடி கண்டு அஞ்சிய ஒரு மாபெரும் போராளி ஃபாதர் ஸ்டான் சாமி. காரணம், ஜெயிலில் பல்வேறு துன்பங்கள், அந்த துன்பங்களின் போதும் கூட நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது நான் இந்த சிறையிலேயே மடிய விரும்புகிறேன், என்னை மருத்துவமனைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் என்று சொன்ன குரல் ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய குரல். ஆனால் அதையும் மீறி மும்பை உயர்நீதிமன்றம் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்கள் அந்த சூழலில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய சில முக்கியமான அம்சங்களை நான் இங்கே நிச்சயமாக மேற்கோள் காட்ட வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மேடையில் உரையாற்றியவர்கள் நான் வந்த பிறகு யாருமே அதை சொல்லவில்லை. தன்னுடைய இறுதி மூச்சு வரை
மனித உரிமை காப்பாளராக, மனித உரிமை போராளியாக ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் விளங்கினார் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த கடிதங்கள், அவருடைய இந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. அவர் சொல்கின்றார், I am not a silent spectator, I am part of the game என்று சொல்கிறார். நடக்கக்கூடிய இந்த விவகாரங்களை கை நடுங்கிக் கொண்டு இருக்கிறதுக்காக அதை வெறுமனே பார்க்கக்கூடிய பார்வையாளர் அல்ல, இந்த விளையாட்டின் முக்கியமான கள போராளி நான் என்று ஃபாதர் ஸ்டான் சுவாமி சொல்கிறார். Human right defenders are repressed but not defeated. Freedom a long road to go என்று சொல்கிறார். மனித உரிமை காப்பாளர்களை நீங்கள் அடக்கலாம், பட் எங்களை நீங்கள் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் செல்லக்கூடிய பாதை வெகு தூரம் இருக்கின்றது என்று வீர முழக்கமிடுகிறார் ஃபாதர் ஸ்டான் சாமி. ஜார்க்கண்ட்ல எந்த பழங்குடி மக்களுக்காக பாடுபட்டார்களோ அந்த பழங்குடி மக்களை எல்லாம் அரசு கபலீகரம் செய்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதை அந்த சிறைப்பட்ட காலத்திலும் கூட, நீண்ட நாள் சிறையில் இருந்த போதும் கூட, அப்போதும் துணிச்சலாக இந்த கார்ப்பரேட் பொருள் பெருமுதலாளித்துவத்துக்கு எதிராக முழங்குகிறார். Every mine that is dug not only destroys the green forests, fertile lands and water bodies, but also often displaces entire village habitations. இவ்வாறு முழங்குகிறார் ஸ்டான் சுவாமி. நீங்கள் தோண்டக்கூடிய ஒவ்வொரு சுரங்கமும் பசுமையான காடுகளை மட்டுமல்ல, வளமான பூமியை மட்டுமல்ல, தண்ணீர் தேங்கக்கூடிய குளங்களை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு முழு கிராமத்தையும் ஒவ்வொரு சுரங்கத்தை தோண்டும் போதும் அழிக்கின்றீர்கள் என்று முழங்குகிறார் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. இன்னும் பல விஷயங்களை சொல்றாரு. அப்புறம் மிக முக்கியமாக சொல்கிறார், this government calls me Desdrohi for defending the rights of the Adivasis. So be it. ஆதிவாசிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நான் குரல் கொடுப்பதற்காக என்னை இந்த அரசாங்கம் தேச துரோகி என்று சொல்கிறது. அவ்வாறே சொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை என்கின்றார் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. இத்தகைய ஒரு போராளியை தான் நாம் இங்கே நினைவு கூறுகின்றோம். அவர் அன்று சொன்னது, we live in a country where law and order agencies neither follow the provisions of the constitution nor the judgments of the Supreme Court. PESA Act is only a tip of an iceberg என்று சொல்கிறார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய காவல்துறையும் அதே போல இந்த நாட்டினுடைய அரசும் அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகளையோ உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையோ மதிப்பதில்லை என்று சொல்கின்றார். இங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக முக்கியமானது. இந்த அரசு போராளி ஸ்டான் சாமி சொல்கிறார், அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை என்று. நேற்று ஒரு பெரிய ஜோக்கு என்னன்னா, ஜூலை 25 அரசமைப்பு சட்டம் படுகொலை செய்த நாள் என்று இனி ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்க போகிறோம் என்று இந்த மோடி அரசு அறிவித்திருக்கிறது. இது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்வதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு விளிமியங்களையும் அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் படுகொலை செய்யக்கூடிய மோடி ஆட்சிக்கு காங்கிரஸ் கட்சியை பார்த்து அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள், அவசர நிலையை கொண்டு வந்தார்கள் என்பது உண்மை. அந்த அவசர நிலையில இந்த நாட்டினுடைய மனித உரிமைக்காக போராடியவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த எமர்ஜென்சியை, அந்த அவசர நிலையை திரும்ப பெற்றதோடு மட்டுமல்லாமல் அதற்காக பொது மன்னிப்பு கேட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க அரசமைப்பு சட்டம் பாதுகாப்பு நாள்னு சொல்லிட்டு ஒரு 84 வயது சமூக சேவர்களை சிறையில் அடைத்து
அவருக்கு தேவையான பேசிக் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை எல்லாம் மறுத்து, அதை பற்றி எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் விரிவாகவே பேசிவிட்டார்கள். இவ்வளவையும் அடித்து நொறுக்கி அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு உரிமை, கருத்துரிமை, ஒன்று சேரக்கூடிய உரிமை எல்லாவற்றையுமே சிதைக்கக்கூடிய புதிய 3 கிரிமினல் சட்டங்களையும், அது சமஸ்கிருதம் பேர்ல 3 புதிய கிரிமினல் சட்டங்களை அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இது போன்ற குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் it is in the concurrent list of the constitution. அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒத்திசை பட்டியலில் இருக்கின்றது. மாநிலங்களோடு கலந்து பேசியிருக்க வேண்டும், ஆலோசித்திருக்க வேண்டும். வெறும் 24 நாட்கள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை எல்லாம், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் சஸ்பெண்ட் செய்துவிட்டு, இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த சட்டத்தை ஏற்றி, அந்த சட்டம் பற்றிய எந்த விவாதமும் இல்லாமல் 3 கிரிமினல் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்த பாஜகவுக்கு ஜூலை 25 கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசமைப்பு சட்டம் படுகொலை நாள் என்று அனுஷ்டிக்கவும் என்று சொல்வதற்கு எந்தவித அருகதையும் யோக்கியதையும் தகுதியும் அறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. இவற்றுக்கு எதிராக நிச்சயமாக ஸ்டான் சுவாமி அவர்கள் குறிப்பிட்டது போல human right defenders may be repressed but you can't defeat us. மனித உரிமை போராளிகளை நீங்கள் அடக்கலாம், ஆனால் எங்களை தோற்கடிக்க முடியாது. எங்கள் பயணம் நீண்ட பயணம் என்று சொன்னார்கள். அந்த நீண்ட பயணத்தில் நிச்சயமாக நாம் ஒன்று சேர வேண்டும். இங்கு எனக்கு வைத்த வேண்டுகோள், மனித உரிமை காப்பாளர் அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2024 ஒரு சட்ட முன்வரைவை தயாரித்து தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இது போன்ற ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசு ஏற்றி, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்துவேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த பொது அரங்கத்தில் 3 கருத்துக்களை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடைபெற்று, அதில் கடைசி கருத்தாக மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான வரைவு சட்டத்தை தோழர் ஹென்றி திபேங் அவர்கள் தந்திருக்கிறார். அது சட்டமாக தமிழக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். நானும் அதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்து, இது போன்ற ஒரு சட்டத்திற்கு அவசியம் இருக்கிறதா என்பதுதான். இது போன்ற ஒரு சட்டங்கள் இயற்றப்படக்கூடாத நிலை வர வேண்டும். அரசாங்கமே மனித உரிமை காப்பாளராக இருக்கும் நாள் வரை நாம் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். மனித உரிமை காப்பாளர்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது. அரசாங்கமே மனித உரிமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். அதுவரை நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பீமா கொரேகான் வழக்கை திரும்ப பெறுவது குறித்து வழக்குகள் நீதிமன்றத்திலே இருக்கின்றன. அதை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த அரங்கத்தில் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் முக்கியமாக UAPA சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. UAPA சட்டத்தை திரும்ப பெறுவது என்பது ஒரு தீவிரவாத செயலுக்கு எதிரான சட்டமாக முதலில் தடா சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிறகு அது பொடாவாக மாறியது. பொட்டா சட்டம் UAPA-வாக மாறியது. ஆனால் UAPA சட்டங்களில் உண்மையிலேயே தீவிரவாதத்தில் ஈடுபடுபவர்கள், அரசாங்கத்தை என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அல்ல, இந்திய அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈடுபடுபவர்களை இவர்கள் இந்த சட்டங்களிலே வழக்கு பதிவு செய்கிறார்களா என்றால் இல்லை. ஸ்டேன்சாமி போன்ற மனித உரிமை காப்பாளர்களுக்கு மீது மட்டும்தான் இந்த சட்டம் எப்போதுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் UAPA சட்டம் மட்டும் அல்ல. இப்போது ஒரு பொது சட்டமாக
ஜெனரல் லால கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் 2024, அதற்கு அவங்க சமஸ்கிருதத்தில் வேற பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த 2024 சட்டத்தில் கூட பிரிவு 113 கீழ் டெரரிஸ்ட் ஆக்ட் என்ற ஒரு பிரிவை சேர்த்திருக்கிறார். டெரரிஸ்ட் ஆக்டுக்கும் யுஏபிஏ சட்டத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பிரிவுகள் 14 29 வரை இருக்கக்கூடிய யுஏபிஏ சட்டத்தினுடைய அத்தனை உட்கூறுகளையும் அத்தனை அம்சங்களையும் கொண்டு வந்து இந்தியன் பீனல் கோடிலேயே சேர்த்திருக்கிறார். எனவே இது போன்ற தருணங்களில் கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் ஏதோ ஒரு சட்டத்தை யுஏபிஏ மட்டும் திரும்ப பெற்றுவிட்டால் இங்கே அரசுடைய நிலைகள் மாறிவிடும் என்று கருத வேண்டாம். இது போன்ற அடக்குவாத சட்டங்களை எந்தெந்த வழிகளில் அவர்கள் கொண்டு வர முடியுமோ ஆட்சியில் இருப்பவர்கள் அதை செய்து கொண்டு தான் இருப்பார். செடிஷன் 124A எடுத்துட்டோம் அப்படின்னு எல்லா இடத்திலையும் பேசிக் கொண்டிருக்கிற அவர்கள் ஏற்கனவே இருந்த செடிஷன் சட்டத்தை 124A ஐபிசியை தாண்டிலும் மிக கொடூரமான உட்கூறுகளை கொண்ட பிரிவு 152 கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் ஒரு விரிவான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்களா என்றால் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக இருந்து பார்க்கும் வகையில் ஏறக்குறைய 4th ஜூனுக்கு அப்புறம் நிலைமைகள் நீதிமன்ற அளவில் சரியாக திசை திரும்பி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜூலை 3ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஜாவேத் குலாம் நபி ஷேக் என்ற ஒருவருக்கான ஜாமீனை வழங்கும் போது உச்ச நீதிமன்றம் யுஏபிஏல நீண்ட காலம் யாரையும் ஜாமீன் இல்லாம உள்ள வச்சிருக்க முடியாது, அதுல இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களாக இருந்தாலும் மனித உரிமைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு விரைவாக ஜாமீன் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது தீர்ப்பாக நேற்று திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்த உச்ச நீதிமன்றம் இதே போல பிரிவுகள் தான் பிஎம்எல்ஏ சட்டத்திலையும் இருக்கு. அதாவது ஜாமீன் பெறுவதற்கே நான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும், அப்பதான் ஜாமீன் கொடுப்பாங்க. இந்த 2 சட்டத்திலும் அந்த சட்டத்துல கூட அதிகாரிகள் பதியக்கூடிய வழக்குகள்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஆவணங்கள்ல ஒருத்தர் குற்றவாளி என்று சொல்வதை மட்டும் நீதிமன்றங்கள், அதாவது கீழமை நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் யாரும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. குற்றம் சுமத்தப்பட்டவர் தன்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்து சொல்லும் போது அது அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் நீதிமன்றங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற நிலையை நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. எனவே இது போன்ற, அதாவது ஏறக்குறைய ஒரு 63 எண்ணிக்கை குறைந்தவுடன் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக மிக அழுத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த நிலைமை தொடருமேயானால் யுஏபிஏ சட்டங்களை மத்திய அரசாங்கமோ இல்லை எந்த அரசாங்கமோ தவறாக பயன்படுத்த முடியாது. அந்த நிலை நீண்ட நாட்கள் நீண்ட தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ற ஒரு வழக்கறிஞராக இருப்பதால் இதே நிலைமை தொடருமேயானால் உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புகள் நிச்சயமாக இந்த மனித உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையை மட்டும் நான் சொல்லி உங்களுடைய போராட்டங்களுக்கு நான் மற்றும் முதல்வர் அவர்களும் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய நினைவு நாளில் ஏன் மேற்படி கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை அறிய வேண்டும் என்றால், சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றிய அரசாங்கத்தால் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்டேன் சுவாமி கைது ஏன் என்பதை நாம் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். மகாராஷ்டிரா மாநிலம் பூனா மாவட்டத்திலே பீமா என்கின்ற ஆற்றின் கரையில் அமைந்த சிற்றூரின் பெயர்தான் கோரக்ரான் என்கின்ற ஒரு ஊர். 1818ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பீமா
கரகரான் ஆங்கில தாழ்த்தப்பட்ட படைப்பிரிவினருக்கும் பேஷ்வா என்கின்ற சித்பவன் பார்ப்பனத்தை சார்ந்த படைப்பிரிவினருக்கும் நடந்த போரிலே பார்ப்பனர்கள் தாழ்த்தப்பட்ட படைப்பிரிவுகளை வெற்றி கொண்டார்கள். தாழ்த்தப்பட்ட படைப்பிரிவு தான் வெற்றி கொள்கிறது. யார? இந்த பார்ப்பனத்தை எதிர்த்து. இந்த வீர போரின் நினைவாக பீமாகரானிலே வெற்றி தூண் ஒன்று நிறுவப்படுகிறது. இந்த தூணினுடைய இந்த வெற்றியினுடைய 200வது ஆண்டினுடைய கொண்டாடுகின்ற வகையில் 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி எல்கர் பரிஷத் என்கின்ற அமைப்பு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்கிறது. இந்த மாநாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். மாநாட்டில் கலந்து கொண்ட தலித் மற்றும் இடதுசாரி சமூக செயற்பாட்டாளர்கள் பீமாகரான் போரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்ப்பன பேஷ்வாக்களை எப்படி அடித்து விரட்டியதை போல மோடியினுடைய பார்ப்பன பாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள். இதனை பொறுத்து கொள்ளாத மோடியினுடைய அந்த காவி கும்பல் தான் பீமாகரான் போரின் நினைவு நாளை கொண்டாட வந்த சிறுவர்களையும் பெண்களையும் அவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காவி கைவர்களுடைய இந்த கொலை வெறி தாக்குதலில் அங்கே 2 பேர் இறந்து போனார்கள். இதுதான் பீமாகரானுடைய வழக்கினுடைய தொடக்கம். இதுதான் பேஸ், ஆரம்பமே. உடனே மகாராஷ்டிராவினுடைய பிஜேபி ஆளுகின்ற அந்த மாநிலத்தினுடைய போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, என்ன அந்த கூட்டம் நடந்தது பிரதமர் மோடியை கொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக, இதற்கு இந்த சமூக செயற்பாட்டாளர்களாம் சேர்ந்து சதி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் மீது பரப்பி UAPA என்கின்ற ஊப்பா சட்டத்தை அவர்களில் பல பேரை கைது செய்தது. அந்த கைது செய்ததில் அந்த NIPA என்கின்ற அந்த வழக்கை கையில் எடுத்த பிறகு இந்த மாநாட்டிற்கு தொடர்பில்லாத யாரெல்லாம் பழி வாங்க வேண்டும், ஒன்றிய அரசுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்தது. அப்படி விரட்டி அவர்களை கைது செய்தவர்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய சுதா பரத்வாஜ் என்கின்ற ஒரு வழக்கறிஞர், அவரை கைது செய்தது. தனது எழுத்துக்களின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த கௌதம் நாவல்கா என்கின்ற அவரையும் கைது செய்தது. இந்தியாவினுடைய ஓரங்கட்டப்பட்ட பெரும்பான்மை மக்களுக்காக எழுதி பாடலாக பாடி மக்களுக்கு அந்த சுதந்திர விதையை பரப்பி வந்த வீரராக கவிஞர் வரவர ராவ் என்கின்ற அவரையும் கைது செய்தது. அதுபோல ஆனந்த் தெல் தும்டே, பேராசிரியர் அனி பாபு, ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்களுக்காக போராடி வந்த நம்முடைய 84 வயதான அருத்தந்தை ஃபாதர் ஸ்டேன் சாமி அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்தது மகாராஷ்டிரா மாநில பிஜேபியை சார்ந்த போலீஸ். இதுதான் ஊப்பா சட்டத்திலே சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்ட நாட்டினுடைய பெருமைக்குரிய செயற்பாட்டாளர்களையும் கல்வியாளர்களையும் விசாரணையின் போது, விசாரணைக்கு பிறகே சிறைவாசத்தின் போது அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் சொல்லி மாளாது. 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடியதன் விளைவாக பீமாகரான் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்களில் 1-2 பேருக்கு தான் பெயில் கிடைச்சிருக்கு, ஜாமீன் கிடைச்சிருக்கு. மற்ற எல்லாரும் இன்றைக்கும் இத்தனை பேரை வாசித்தன்ல அத்தனை பேரும் இன்றைக்கும் சிறையிலே, அந்த UAPA சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை. இன்னும் சொல்ல போனால் இந்த பெயில் அப்ளிகேஷனை இன்னைக்கும் கோர்ட்ல பெண்டிங்கா தான் இருக்கு. என்னைக்கு வரும், எப்போது வரும் என்கின்ற சூழ்நிலை யாருக்கும் தெரியாத சூழ்நிலை தான்.
அவர்களுக்கு நாட்டிலே நடக்கின்றது என்ன என்ற நியூஸ் பேப்பர் கூட கிடையாது, புக்கு கூட வழங்கப்படுவதில்லை. அப்போ புக்கு கொடுத்தா கூட அவர்களுக்கு மூக்கு கண்ணாடி கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஸ்டேன் சுவாமி சிறையில் இருந்த பொழுது அவருக்கு பார்க்கின்சன்ஸ் வியாதியிலே பாதிக்கப்பட்ட போது தண்ணீர் குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது பக்கத்தில் இருந்த கைதி அவருக்கு ஸ்ட்ரா கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவருக்கும் ஸ்ட்ரா இல்லை இவருக்கும் ஸ்ட்ரா இல்லை என்கின்ற கொடுமையை, ஆங்கிலேய கொடுமைகளை விட இந்த ஒன்றிய அரசு நடத்திய கொடுமைகள் அதிகம். இதுதான் வரலாறு. இப்போது அந்த 2019-20 ஆண்டுகளில கொரோனா தொற்று அதிகமாக இருந்த சூழ்நிலையில பேராசிரியர் அனிபாபுவுக்கு கண் பெருஞ்சுட்டை, அந்த கண் கருப்பு புஞ்சை நோய் ஏற்பட்ட போது கூட அவருக்கும் மருத்துவ வசதிகள் கூட செய்யப்படாமல் சூழ்நிலையை, கொடுமைகளை, அந்தந்த அளவுக்கு கொடுமைகளை தந்தது. இதுதான் இன்னைக்கு அருந்ததி ராய் மீது இதே UAPA சட்டம் பாய்ந்திருக்கிறது. அவர்கள் இப்படி பல சமூக செயற்பாட்டாளர்கள் மீது இவர்கள் கொடுமையான இந்த UAPA-யை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மோடியினுடைய இந்த நாட்டினுடைய பெருமை மிக்கவர்களாக கருதப்படுகின்ற அத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள் மீதும், எழுத்தாளர் அருந்ததியார் மீதும், காஷ்மீரை சேர்ந்த பேராசிரியர் ஷேக் ஹுசேன், ஏன் படித்துக் கொண்டிருந்த JNU பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதும் இந்த UAPA கொண்டு மோடி அரசு அவர்களை எல்லாம் சிறையில் அடைத்திருக்கின்ற சம்பவம் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. நிச்சயமாக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் வேறொன்றும் இல்லை. நான் மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் நான் பலவீனமானவன் அல்ல, பலமிக்கவன் என்பதை காட்டுவதற்காகவே ஒன்றிய அரசு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை. இன்றைக்கு நாம் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் என்ன தேவை என்று சொன்னால் ஒற்றுமைதான். இந்த இந்தியாவிலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றோம். இதே தமிழகத்தினுடைய திராவிட மாடல் உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் உருவானால் இன்றைக்கு நம்ம பாதி விரட்டிட்டோம் ஒன்றிய அரசு மோடியை. ஆனால் மீண்டும் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எந்த விதத்திலும் சுணக்கம் காட்டாமல் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து இன்னும் வலிமைப்படுத்தினால்தான், இந்த ஒன்றிய அரசை நாம் விரட்டினால்தான் இந்த நாடு சுவிட்சமாகும், ஜனநாயகம் தலைக்கும். இந்தியாவிலே ஜனநாயகம் மீண்டும் வேண்டும் என்று சொன்னால், அதற்கான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை தான் முக்கியம், மக்களிடையே புரிதல் தான் முக்கியம். இது இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்களே, இவர்கள் யாரும் நாட்டை பிளவுபடுத்துகின்ற கருத்துக்களை சொன்னவர்கள் அல்ல. ஆனால் யார் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களே நன்றாக யோசித்து பாருங்கள். தேசத்தை துண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு, மதவேத சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற வெறியோடு தேர்தல் காலங்களில் என்னென்ன பேசினார்கள் நன்றாக பாருங்கள். அவர்கள் பேசிய 2-3 பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தாயும் பிள்ளையுமாக வாழும் இந்த தேசத்திலே என்ன பேசினார் என்றால், இந்து பெண்களே, முஸ்லிம்களின் ஆதாயத்திற்காக உங்கள் தாலி பறிக்கப்படுகிறது என்று சொன்னவர் யார்? உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே போல SC மற்றும் BC மக்களே, உங்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் என்று மத துவேஷம் செய்தது யார்? தேர்தல் காலங்களிலே 2019 தேர்தலின் போது முஸ்லிம்கள் யாவரும் கரையான் போன்றவர்கள், பாஜக அரசு இவர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து வங்கக்கடலில் வீசுவோம் என்று பேசியது யார்? அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்க வேண்டுமே ஒழிய இந்த சமூகத்தை நேசிக்கின்ற மக்கள், இந்த சமூகத்திலே அடித்தட்டு மக்களும் இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே பாடலையும் கவிதையையும் தன்னுடைய எழுத்துக்களால்
தன்னுடைய பேச்சு திறமையால் பரப்பி வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இன்று சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த ஊபா சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். பீமாக்கரான் வழக்கு திரும்ப பெற வேண்டும். மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். நிச்சயமாக நான் ஒன்று உறுதி கூறுகிறேன், சட்டமன்றத்திலே இதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம். எங்கள் தலைவரப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கானவர், மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் ஸ்டேன்சாமி அவர்கள் கைது செய்யப்பட்டவுடனே இந்த தமிழகத்திலே முதல் போராட்டம் நடத்தியது கிறிஸ்துவ நலன இயக்கம் நாங்கள் தான். சாந்தோம் பள்ளியிலே எல்லோரையும் அரவணைத்து எல்லா சமூக செயற்பாட்டாளர்களையும் அழைத்து அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கனிமொழி அவர்களையும் வரவழைத்து, அண்ணன் அனிப்பா வந்தார்ன்னு சொல்றார், அண்ணன் எல்லோரும் வந்தார்கள், அண்ணன் ஜவஹர்லால் அண்ணன் எல்லாரும் வந்தாங்க. எல்லோரும் வந்து அங்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைக்கு அவரிடம் போய், இப்படிப்பட்ட சமூக செயற்பாட்டாளரை, ஒரு அருட்தந்தையை, 84 வயது மூத்தவரை, பார்க்கின்சன்ஸ் வியாதியால் இருப்பவரை கைது செய்திருக்கிறார்கள், அநியாயமாக கைது செய்திருக்கிறார்கள், பழங்குடியின மக்களுக்காக கைது செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னபோது அவர் கண்டன அறிக்கை வைத்தார். அது மட்டுமல்ல, அஸ்திக்கு அங்க எரிச்சு சாம்பலா கொடுத்திருக்காங்கன்னு, அது லோயலா கல்லூரியிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர் முதலமைச்சர் எதையும் பார்க்காமல் வந்து, ஒரு முதலமைச்சர், இந்த நாட்டிலே ஒரு முதலமைச்சர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்து கொன்று விட்டார்கள். ஆனால் நமக்கான முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து அன்றைக்கு அஸ்திக்கு வந்து மரியாதை செலுத்தினார். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே மிகப்பெரிய தலைவர்கள் இறந்தால் 2 நிமிடங்கள் எழுந்து நாங்கள் மரியாதை செலுத்துவோம். அந்த வகையிலே ஸ்டேன்சாமி அவர்களுக்கும் மரியாதை செலுத்தி வைத்தவர் தான் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படிப்பட்ட முதல்வர் இருக்கின்ற காலத்தில் போராடுவதற்கே என்றே பிறந்தவர் அண்ணன் ஹென்றி தீபன் அவர்கள் வைத்த கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் அவர்களிடத்தில் கொண்டு சென்று அதற்கான முயற்சியை எடுப்போம் என்று சொல்லி நம்முடைய அருட்தந்தை ஸ்டேன்சாமி அவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும். அதே சமயத்திலே அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நாம் எல்லோரும் இங்கே சிறு கூட்டமாக இருந்தாலும் டிசம்பர் 8ஆம் தேதி அவருடைய பிறந்த ஊரிலே அவருக்கான சிலையை வைக்கும் பொழுது நாடே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எல்லோரும் திரண்டு வந்து அவருக்கான புகழஞ்சலியை செலுத்துவோம். அப்போதுதான் இந்த பாசிச சக்திகளின் தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் திருந்துவார்கள், இல்லை என்றால் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்டான் சுவாமி தினத்தை சென்னையில் அரசியல் கட்சிகளுடனும் அரசியல் இயக்கங்களுடனும் இணைந்து வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு தினமாக இந்த தினத்தை ஒதுக்கி இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய இயேசு சபையின் சென்னை பிராவின்ஸுடைய தலைவர் அவர்கள் ஃபாதர் ஸ்டான் சுவாமியை பற்றி பல விஷயங்களை கூறினார்கள். நான் 2 விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்கள், அவர் சார்ந்து இயேசு சபை எடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஒன்று, ஃபாதர் ஸ்டான் சுவாமி உடைய இறப்பு என்பது ஒரு ஆங்கிலத்தில் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் என்று கூறுகிறோம். மும்பை உயர் நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் இயேசு சபை பதிந்தார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த 16 நபர்களில் ஒருவர் இறந்து விட்டாரே, அந்த 15 நபர்கள் ஒன்றாக இருக்கட்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காமல்
அகில இந்திய ரீதியில் இருக்கக்கூடிய இயேசு சபை நாங்கள் வழக்கை தொடருவோம் என்று முடிவு செய்து ஸ்டான் சுவாமி தலோஜா சிறையில் கொலை செய்யப்பட்டார். அது ஒரு கஸ்டோடியல் டெத். அந்த கஸ்டோடியல் டெத்தை உறுதியாக ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பழைய 173 176 1A படி விசாரணை செய்ய வேண்டும் என்ற மனு இருக்கு. அதை அவர்கள் விட்டுவிடாமல் மூத்த வழக்கறிஞர் மிஹிர் தேசாய் வைத்து வழக்கை பதிவு செய்தார்கள். மும்பை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 5 நீதிபதிகள் இந்த வழக்கு என்றால் எல்லாம் ரெக்யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் இருக்காரு, நான் பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லா நீதிமன்றங்களும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதைவிட இயேசு சபை செய்த இரண்டாவது விஷயம் என்னவென்றால், பீமோ கொரைகான் வழக்கில் மிக முக்கியமாக அவர்கள் பயன்படுத்தியது ஸ்டான் சுவாமியுடைய மற்றும் அவருடைய கூட்டாளிகள் என்று அவர்கள் கருதப்பட்டவர்களுடைய கம்ப்யூட்டரில் சாட்சியத்தை உள்ளே துடித்தார்கள். அது சார்ந்து தன்னுடைய ஆர்சனல் கம்பெனிக்கு அது சென்று நிரூபிக்கப்பட்டு அறிக்கை மும்பை உயர்நீதிமன்றத்தின் முன் நிற்கிறது. இயேசு சபையினர் இரண்டாவது வழக்கு போட்டது. ஸ்டான் சுவாமியினுடைய இந்த வழக்கில் கண்டிப்பாக இதை விசாரிக்க வேண்டும். காரணம், அவர் இறந்து விழுந்தாலும் அது போன்ற மற்றவர்களுக்கு இந்த குற்றங்களை புரிந்ததாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள், சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பலனாக இருக்க வேண்டும். இது தவறாக என்ஐஏ பயன்படுத்திய ஒரு வித்து என்பதை உயர்நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்று இரண்டாவது மனு போட்டிருக்கிறார்கள். இந்த 2 மனுக்களையும் போட்ட இயேசு சபை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ நம்மை சார்ந்தவர் இருந்தார் போனார் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் வழக்கை பதிவு செய்து அந்த 16 குடும்பங்களை சார்ந்தவர்கள் 16 குடும்பங்களாகவே இருக்கிறார்கள் என்ற பெருமை தான் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை. மூன்றாவதாக நான் கூற வேண்டியது, அரசியல் கட்சிகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் மட்டும்தான் ஸ்டான் சுவாமி வெறும் ஒரு இயேசு சபையை சார்ந்தவர் என்ற முறையில் பார்க்காமல் அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தினுடைய வெவ்வேறு நகரங்களில் அவருடைய அஸ்தி வரும்பொழுது மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார்கள் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். எனக்கு முன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லோயோலா கல்லூரியில் அவருக்கு மரியாதை செலுத்தியதை ஞாபகப்படுத்தினார்கள். அதையும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஸ்டான் சுவாமி ஒரு மனித உரிமை காப்பாளர் என்ற காரணத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர் மட்டுமல்ல, வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வெவ்வேறு நகரங்களில், தமிழகத்தினுடைய வெவ்வேறு நகரங்களில் வெவ்வேறு மாவட்டங்களில் அந்த அஸ்தி கொண்டு செல்லப்பட்ட பொழுது அதுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த தினத்தன்று 2-3 விஷயங்களை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதற்கு முன்பு நான் தலையீடு செய்வதற்கு காரணம், அவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள் என்று. மனித உரிமை காப்பாளராக கொலை செய்யப்பட்டவர் தான் ஸ்டான் சுவாமி. ஸ்டான் சுவாமி கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் இன்னும் பலர் UAPA சட்டத்தில் சிறையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். தமிழக அரசு முன்கொணர வேண்டிய ஒரு வாய்ப்பை, ஒரு சட்ட வழிமுறையை, ஒரு பில்லை மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு டிராப்ட் செய்து உங்கள் அனைவருடைய கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேசிய ரீதியில் வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அது எப்படி வரும் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அது ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தில் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தினுடைய வரைவை பயன்படுத்த முடியாதா தமிழக அரசு என்ற கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி மூத்த தலைவர்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த சட்டத்தில் ஐநா சபையினுடைய மனித உரிமை காப்பாளர் பிரகடனத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை தொகுத்து வைத்து பிரிவு 3 17 வரை வெவ்வேறு பிரிவுகளாக அதை பிரித்து வைத்து அதற்கு பின்பு அரசனுடைய கடமை 18 அரசனுடைய கடமை என்ன, மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாப்பதற்கு என்று குறிப்பிட்டு குறிப்பாக நமக்கு தேவைப்படுகின்ற அடுத்த பாகத்திற்கு வருகிறோம். மனித உரிமை காப்பாளர்களை போற்றி பிரயோஜனம் கிடையாது. மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த பாதுகாப்பு என்பது சட்டபூர்வமாக நீதிமன்றத்தின் முன் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் மதுரையை சார்ந்தவன். என்னுடைய காவல்துறை கல்லாக்குளம் காவல் நிலையமாக இருக்கு. ஹென்றி என்ற ஒரு மனித உரிமை காப்பாளருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் ஹென்றி என்ற மனித உரிமை காப்பாளரை பாதுகாக்க வேண்டிய
முறையான நடவடிக்கைகள் எப்படி எடுக்க வேண்டும், அது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தல்லாகுளம் காவல் நிலைய எல்கைக்குள் இருக்கக்கூடிய இன்றைக்கு எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பொறுப்பாக இருக்கிறார்களோ அந்த நீதிமன்றத்தில் 15 நாட்களுக்குள் அவருக்கு வெவ்வேறு விதமான பாதுகாப்பு வழிமுறைகளை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையாக இருக்க வேண்டும் என்பது இந்த வரைவில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆகவே இது ஏதோ நம்ம பேசிட்டு போற சமாச்சாரமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இது நிலைநாட்ட வேண்டும் என்றால் இது சட்டமன்றத்தில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக மிக பணிவுடன் முன்வைக்க விரும்புகிறேன். இரண்டாவது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகம் என்னவென்றால், தேசிய ரீதியில் மனித உரிமை காப்பாளருடைய போக்கல் பாயிண்ட் என்று ஒரு யூனிட் ஒவ்வொரு தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் இருக்க வேண்டும். மற்ற மாநிலங்களை விட்டுவிடுவோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய SHRC-ல கண்டிப்பாக மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு யூனிட்டை உருவாக்குகின்ற புதிதாக மணிக்குமார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரிடமும் இதை கொண்டு போய் அவரிடமும் கொடுப்போம். தமிழக அரசு அதை வலியுறுத்துகின்ற ஒரு அரசாக, முன்மாதிரியான அரசாக, வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மனித உரிமை புரொடெக்ஷன் யூனிட் விதின் தி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற இரண்டாவது விஷயத்தை வைத்து, மூன்றாவது மனித உரிமை பாதுகாவலர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இது அரசுகள், எந்த அரசா இருந்தாலும் அரசுகள் இந்த பொறுப்பை விட்டுவிட முடியாது. நிதி ஒதுக்கீடு என்பது அரசுகளுடைய நிதி ஒதுக்கீடாக இருக்க வேண்டும். ஆனால் அதை அரசு சாரா அமைப்புகளிடம் இந்த பொறுப்புகளை கொடுத்து பாதிக்கப்படுகின்ற மனித உரிமை காப்பாளர் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஏதோ காவல்துறைக்கு எதிராக பணி செய்பவர்களாக நான் பார்க்கவில்லை. தொழிற்சங்கவாதியும் மனித உரிமை காப்பாளர் என்று மறந்து விடாதீர்கள். ஒரு மாணவர் இயக்கத்துடைய தலைவரும் மனித உரிமை காப்பாளர் என்று மறந்துவிட வேண்டாம். ஒரு விவசாய தலைவரும் மனித உரிமை காப்பாளர் என்று மறந்துவிட வேண்டாம். இது போன்ற பலவிதமான மனித உரிமை காப்பாளர்களுக்கு பாதுகாக்கின்ற ஒரு பாலிசியும் அரசு கொண்டு வர வேண்டும் என்ற இந்த கோரிக்கை நான் மிக பணிவுடன் தமிழக அரசு அதற்கான முயற்சிகளை தமிழகத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மற்ற மாநிலங்களுக்கு வெவ்வேறு விதங்களில் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசு இதிலும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே வந்திருக்கக்கூடிய, வருகை புரிந்திருக்கக்கூடிய வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து, இறுதியாக பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா மூத்த வழக்கறிஞர் இன்னார் இளங்கோ அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். தோழர் திருமாவளவன் இங்கே அமர்ந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் மற்றவர்களுடன் இணைந்து இது ஒரு பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லாக பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய துரை வைகோ சார்பாக அவர் கட்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லாக இது வர வேண்டும். அதுதான் நாம் ஸ்டான் சுவாமிக்கு தமிழக மண்ணிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சரியான வீர வணக்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி, இந்த கோரிக்கையை மட்டும் நீங்கள் எல்லாம் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நான் அவர்களிடம் கோரிக்கை வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறேன். அந்த கோரிக்கை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மனித உரிமை காப்பாளர்கள் சார்பாகவும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இது தனிப்பட்ட நபர்களுக்காக எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை அல்ல என்பதை கூறி, அந்த ஸ்டான் சுவாமி சார்பாக பாம்பே ஹைகோர்ட்ல போட்டிருக்கக்கூடிய வழக்கில் நஷ்டஈடு கேட்டிருக்கிறார்கள். அதில் இயேசு சபையினர் கூறியது, அந்த நஷ்டஈடு எங்க சபைக்கான நஷ்டஈடு கிடையாது, எங்களுக்கு அந்த நஷ்டஈடு வேண்டாம். அவர் எந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் பணி செய்தார்களோ அவர்களுக்கு போய் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நஷ்டஈடாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை கூறி, மனித உரிமை காப்பாளர்கள் தொடர்ந்து ஒன்று சேர்ந்து அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் சரி அந்த வித்தியாசங்களை தூக்கி எறிந்துதான் மனித உரிமை காப்பாளர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி, உங்கள் கையில் என்ட்ரன்ஸ்ல வரும்போதே உங்களுக்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் சங்கடப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிந்து பல மனித உரிமை காப்பாளர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை என்று பலர் எங்களிடம் கூறியதின் காரணமாக தான் HRDA ஆப் என்ற அந்த ஆப்பை நாங்கள் உருவாக்கி அனைவரிடமும் பரவலாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஏதோ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஆப் என்று நினைக்க வேண்டாம். அதில் 10 மொழிகளில் அது பயன்படுத்தலாம், வெவ்வேறு மாநிலங்களில் பயன்படுத்தலாம். எந்த மனித உரிமை காப்பாளருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ அந்த ஆப்பை நீங்க அணுகலாம். அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டெலிபோன் நம்பரை நீங்கள் அணுகலாம். சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் சரி அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி, மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு பல இயக்கங்களில் இருக்கக்கூடியவரை அடங்கிய ஒரு அமைப்பு என்பதை இந்த நேரத்தில் கூறி, வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் கோரிக்கையை முன்வைத்து தாழ்வுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.